ஹலோ, வெல்கம் டு மை கிச்சன். இன்னைக்கு தயிர் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு உளுந்த வடை செஞ்சு எடுத்துக்கலாங்க. உளுந்த வடை செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ உளுந்து 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்த வடை பெர்ஃபெக்டாக வர்றதுனா கிரைண்டரில் போட்டு அரைக்கிறதாங்க பெஸ்ட்டு. இதுக்கு தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க, தெளித்து அரைங்க. தண்ணி அதிகமாகிருச்சுன்னா வடை எண்ணெய் கோர்த்துக்கிறோம். மாவு நல்லா பொங்கி வரணுங்க. கையில் எடுத்தோன்னா நல்லா நிற்கணும். நான் இது கூடவே 3 பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சிக்கிறேங்க. இப்போ அரைச்செடுத்த மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறலாம். இதில் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கங்க. பெருங்காயத்தூள் தேவையான அளவு போட்டுக்கங்க. தேவையான அளவு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி தேவையான அளவு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தலையை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. உளுந்து மட்டும் எப்போவுமே குவாலிட்டியான உளுந்தாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் வடை சாஃப்டாக வரும், நல்லா மாவும் பொங்கி வரும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாக்கிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு தண்ணியை தொட்டு தொட்டு இந்த மாவை எடுத்து உருட்டிக்கங்க. தண்ணியை தொட்டுட்டு உருட்டினோன்னா கையில் ஒட்டாது. அதே மாதிரி மாவை கெட்டியாக அரைச்சாதாங்க இந்த மாதிரி உருட்ட வரும். எண்ணெய் நல்லா சூடானோன்னே மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வடை உங்களுக்கு தட்டை வரலைன்னா வாழை இலையில் தட்டிக்கங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பாலிதீன் கவரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தட்டிக்கங்க. உளுந்த வடை நார்மலாக எல்லா வீட்லேயும் செய்கிறது தாங்க. இருந்தாலும் இது செய்ய தெரியாதவங்களுக்காக, பிகினர்ஸ்க்காக நான் இவ்வளோ டிப்ஸும் சொல்லியிருக்கேன். வடையை தட்டி போட்டோன்னே சில வடை அடியில் ஒட்டிக்கிறோங்க. அதை இந்த மாதிரி சிறுகோணி வச்சு திருப்பி விட்டுக்கங்க. வடை 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் மேல் பக்கம் நல்லா கிறிஸ்பியாக வரணும், உள்ளே சாஃப்டாக இருக்கணுங்க. மேலே நல்லா முறுமுறுன்னு வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. இதில் நான் தயிர் வடை செய்கிறனால இதில் மிளகு சேர்க்கலைங்க. தயிர் வடை செய்யாமல் நார்மலாக உளுந்த வடை செய்கிறப்ப இதில் மிளகு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது மாதிரியே எல்லா வடையும் போட்டு மொத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க. தயிர் வடை செய்கிறதுக்கு மீதமான உளுந்த வடை எடுத்து வச்சு கூட செய்யலாங்க. யாருக்குமே அது சூடாக செஞ்சது இல்லை ஆறி போனதுங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ மொறுமொறுப்பான உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு தயிர் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு வடை எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுக்கோங்க. இதில் இந்த கொதிக்கிற தண்ணியை மேலே ஊற்றிடுங்க. எப்போவுமே தயிர் வடை செய்கிறதுக்கு சின்ன சின்ன வடையாக தட்டி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா வடையை கொதிக்கிற தண்ணியில் போடுறப்ப அது ஊறி போய் இன்னும் பெரிய சைஸில் வந்துடுங்க. 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு ஊற விடுங்க. வடையை இந்த தண்ணியிலையே 1/4 மணி நேரம் ஊற விட்டுருங்க. அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கெட்டியான தயிராக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. தரலாக இல்லாமல் கட்டி இல்லாமல் நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ அடித்து வச்ச தயிரில் கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு பிஞ்சு போட்டுக்கோங்க. கேரட் துருவல் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சம் எண்ணெயை சூடாக்கி ஒரு வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கோங்க. மிளகாய் செவந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ தாளித்ததை எடுத்து அப்படியே தயிரில் சேர்த்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. வடை ஊறிடுச்சான்னு பார்த்துடலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், வடை நல்லா ஊறிடுச்சு. இது 2 கையிலையும் வச்சு நல்லா அழுத்தி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரியே எல்லா வடையையும் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதில் இருக்க தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பிழிஞ்சு எடுத்த வடையெல்லாம் ஒரு சர்விங் பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த தயிர் மிக்ஸை நல்லா 1 ஸ்பூன் வச்சு கலக்கி விட்டுக்கோங்க. இதை அப்படியே அந்த வடை மேலே நல்லா வடை முங்குற அளவுக்கு ஊற்றிக்கங்க.
இதுக்கு மேலேயும் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி விட்டுக்கங்க. கொஞ்சம் கேரட் துருவலும் போட்டுக்கங்க. இப்போ லாஸ்ட்டாக இதுக்கு மேலே ஒரு கைப்பிடி காரா பூந்தியை தூவி விட்டு சர்வ் பண்ணுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ஹோட்டல் ஸ்டைலில் தயிர் வடை வீட்டிலே ரெடி பண்ணிட்டோங்க. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.